செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பேரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்த நின் பாலுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் டிசம்பர் 22 முதல் டிசம்பர் 28 முடிய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பாக விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி ஆராய்வோம். டிசம்பர் 22 புதன்கிழமை பூசம் நட்சத்திரம். இன்றைய தினம் சுப நாள், சங்கடர சதுர்த்தி, சங்கடங்களை போகுகின்ற சதுர்த்தி. அன்றைய தினம் மாலை நேரத்திலே விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகங்கள் ஆராதனை செய்து பழங்கள் நைவேத்தியம் செய்தால் எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. புதன்கிழமை வைத்திருந்த சிராதம், தில ஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, விட்டுப்போன சிராதங்களை செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைகிறது. அன்றைய தினம் பரசுராம ஜெயந்தி, பரசுராமர் அவதாரம் செய்த தினம். பரசுராமர் அவதாரம் செய்த தினமான புதன்கிழமை டிசம்பர் 22 புதன்கிழமை அன்று அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயில்களுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. டிசம்பர் 23 வியாழக்கிழமை அன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரம், மரண யோகம். அன்றைய தினம் தனிய நாள், சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். வேறு எந்த சுபமும் அன்றைய தினம் கிடையாது. அடுத்து டிசம்பர் 24 வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் மகம் நட்சத்திரம், மரண யோகம். அன்றைய தினமும் கரிநாள். அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. டிசம்பர் 25 சனிக்கிழமை அன்றைய தினம் சஷ்டி, பூரம் நட்சத்திரம், சஷ்டி விரதம். அன்றைய சஷ்டிக்கு சஷ்டி விரதம் என்ற அந்த சஷ்டிக்கு மந்தா சஷ்டி என்று கூறுவார்கள். அன்றைய தினத்திலே மந்தார மலர் கொண்டு சூரிய வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த ஜென்மத்தில் ஏழையாக பிறந்து விட்டோமே, கஷ்டப்படுகின்ற குலத்தில் பிறந்து விட்டோமே, அடுத்த ஜென்மமாவது நல்ல இடத்தில் பிறந்து நல்ல பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். டிசம்பர் 25 சனிக்கிழமை அன்று சூரிய பகவானுக்கு மந்தார மலர் கொண்டு அர்ச்சனைகள், அலங்காரங்கள் செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் அடுத்த ஜென்மம் நமக்கு நல்ல பெரிய குடும்பத்தில் பிறந்து பெரிய அந்தஸ்தும் புகழும் நம்மை வந்து சேரும். அன்றைய தினம் சஷ்டி விரதம், சனிக்கிழமை சஷ்டி விரதமான அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் பிடித்து முருகப்பெருமானை ஆராதனை செய்வது, முருகன் கோயில்களுக்கு சென்று விட்டு வருவது சிறப்பானது. அடுத்து டிசம்பர் 26 சனி ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை என்று சப்தமி திதி. ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமியும் சேர்ந்தால் அதற்கு பானு சப்தமி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் புனித நீராடி ஜபங்கள் செய்வதற்கு, தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைகிறது. அன்றைய தினம் கரிநாள். அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய தோஷங்கள், அதாவது பரிகாரங்கள் எல்லாம் நல்ல பலன் கொடுத்து நம்முடைய தோஷங்கள் கரியாகிவிடும் என்று கூறுவார்கள். அன்றைய தினம் பூர்வேத்யு. பூர்வேத்யு என்ற அன்றைய தினத்தில் இருப்பதனால் தில ஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களுக்கான பிரார்த்தனைகள், பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் சர்வத சப்தமி. சர்வதி சப்தமியான அன்றைய தினம் இருப்பதனால் அன்றைய தினத்தில் உப்பு எண்ணெய் கலக்காத பண்டங்களை, உப்பு கலந்திருக்கக்கூடாது, எண்ணெய் பொருட்கள் கலந்திருக்கக்கூடாது, அந்த பண்டங்களை சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் செய்து சாப்பிட வேண்டும். அன்றைய தினத்திலே மாலை நேரத்திற்குள் 10 விதமான தானங்களை செய்யலாம். நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை 10 விதமான பொருட்களை வாங்கி தானம் செய்யலாம். அவ்வாறு செய்தால் ஏழ்மை விலகும். சூரிய தோஷங்கள், உங்கள் ஜாதகத்தில் எந்த விதமான சூரிய தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். டிசம்பர் 27 திங்கட்கிழமை என்று அஷ்டமி. அன்றைய தினம் ஹஸ்தம் நட்சத்திரம். அஷ்டகா என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அஷ்டகா என்றால் அஷ்டக சிராத்தம் என்று ஒரு சிராத்தம் இருக்கிறது. அந்த சிராத்தம் செய்வதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினம். காலபைரவாஷ்டமி. காசியிலே காலபைரவாஷ்டமி மிகவும் விசேஷமாக இருக்கும். தமிழ்நாட்டிலே காலபைரவாஷ்டமி கார்த்திகையிலே முடிந்துவிட்டது. ஆனால் மார்கழியே காலபைரவாஷ்டமி என்பது காசியிலே கொண்டாடுவார்கள். அந்த காலபைரவருடைய கோயில், காசியிலே இருக்கின்ற காலபைரவருடைய கோயில் எதிரிகளால் எந்த படையெடுப்பிலும் தீண்டப்படாத கோயிலாக இருக்கிறது. மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். அங்கு சென்று காலபைரவரை வணங்குவதும்
அங்கு சென்று காலபைரவருக்கு வணங்கி வாங்கி வந்த பொருட்களை வைத்து இங்கே பூஜை செய்வதும் மிகவும் சிறப்பானது. ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. திங்கட்கிழமை டிசம்பர் 27 திங்கட்கிழமை வருகின்ற தேய்பிரை அஷ்டமிக்கு சங்கராஷ்டமி என்று கூறுவார்கள். சிவபெருமானுடைய பெயர் சங்கரர். சங்கராஷ்டமி அன்றைய தினம் கோமூத்திரம் மாத்திரம் அருந்தி 4 ஜாமங்களிலும் சிவ பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் எந்த விதமான ஏழ்மையாக இருந்தாலும் அந்த ஏழ்மைகள் விலகி கஷ்டங்கள் விலகி நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று சிவபுராணமும் லிங்க புராணம் கூறுகிறது. அதன்படி திங்கட்கிழமை என்று 4 ஜாமங்களிலும், ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரம், 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை 4 ஜாமங்களிலும் பகலிலோ அல்லது இரவுல, பகலில் சிவ பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. 4 ஜாமங்களிலும் சிவ பூஜை செய்து பழங்கள் நைவேத்தியம் செய்யலாம். ஆனால் நாம் வெறும் கோமுத்திரத்தை மாத்திரம் அறிந்து அன்றைய தினத்திலே சிவ பூஜை செய்ய வேண்டும். ஏழ்மை விலகும், மேலும் நம்முடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அடுத்து டிசம்பர் 28 செவ்வாய்க்கிழமை நவமி. அன்றைய தினம் அன்வஷ்டகா, சிராத்தங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடுகள் செய்வதற்கு, சில ஹோமங்கள், சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினமாக அமைகிறது. இந்த வாரத்திலே சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் என்று பார்த்தால் டிசம்பர் 22 அதிகாலை 3:47 பிறகு டிசம்பர் 23 இரவு 2:41 வரை, அதாவது டிசம்பர் 22, 23 இந்த 2 தேதிகள் தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டகம். அதன் பிறகு டிசம்பர் 24 அதிகாலை 2:41 வரை, டிசம்பர் 26 காலை 11:14 வரை மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டகம். அதன் பிறகு டிசம்பர் 26 காலை 11:14 முதல் டிசம்பர் 28 மாலை 4:44 வரை கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டகம். ஆக இந்த வாரம் தனுசு, மகரம், கும்பம் இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு 2 நாட்கள் சந்திராஷ்டக தோஷம் வருகிறது. இந்த வாரம் நல்ல நாட்கள் என்று பார்த்தால் சுப நாட்கள். டிசம்பர் 22 புதன்கிழமை பூசம் நட்சத்திரம், அது ஒரு சுப நாள். அவசியமான நல்ல காரியங்களை செய்யலாம். டிசம்பர் 25 சனிக்கிழமை பூரம் நட்சத்திரம், அன்றைய தினம் அவசியமான நல்ல காரியங்களை செய்யலாம். பெரிய சுபங்கள் செய்வதற்கு சாத்தியப்படாது. டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைகிறது. அன்றைய தினம் கரிநாளாக இருந்தாலும் உத்திரம் நட்சத்திரமாக இருந்து அன்றைய தினத்திலே பானு சப்தமியாக இருப்பதனாலும் அமிர்தயோகம் நாள் முழுவதுமாக இருப்பதனாலும் ஞாயிற்றுக்கிழமை அவசியமான நல்ல காரியங்களை செய்யலாம். இதுதான் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சுப நாட்கள். அடுத்து இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். உஷ்ணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமாக அடிவயிறு உஷ்ணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில்துறை நன்றாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். மனைவிக்கு இருந்த ஆரோக்கிய குறைகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுக்கு அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் நீங்கள் பெற முடியும். தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்க நன்மைகளை பெறுவார்கள். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற வாரமாக இந்த வாரம் அமைகிறது. முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த பாக்கியம் இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் இருந்தால் அந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். தொழில்துறையில் நீங்கள் புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகளில் வெற்றியை பெறுவீர்கள். 2ஆம் இடம் ராகுவான் நீச்சம் பெற்றிருப்பதனால் மற்றவர்களுடன் பேசும்போது மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையற்ற விவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே ராகுபவன் நீச்சம் பெற்று 7ஆம் இடம் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அந்த குறைபாடுகள் தூக்க குறைவினால் மட்டுமே வரும். சரியான நேரத்தில் தூக்கத்தை நீங்கள் அடைந்தால்
பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். தொழில் ஸ்தானத்திலே குரு பகவான் இருப்பதனால் தொழில்துறையில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். தொழில்துறையில சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எளிதாக சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனியுடன் இருக்கிறார். சனியுடன் சுக்கிரன் சேருவது கால தாமதமாக செயல்கள் நடக்கும். இருந்தாலும் அது வெற்றியை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தந்தைக்கு உடல் வலிகள் மாத்திரம் கொடுக்கும். மற்றபடி பெரிய கெடுதல்கள் எதுவும் இருக்காது. 8ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள். சிலருக்கு குழந்தைகள் படிப்பு விஷயமாகவோ அல்லது வேலை விஷயமாகவோ வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று கேதுவுடன் இருக்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். மனைவி உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். பெரிய பிரச்சனைகள் தோஷங்கள் ஏற்படுத்தாமல் இந்த வாரம் ஓரளவு நல்ல வாரமாகவே அமையும். பிரச்சனைகள் எதுவும் பெரிய அளவில் இருக்காது. குழந்தைகளை பற்றி கூட அதிகம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் நன்றாக முன்னுக்கு வந்து விடுவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல்வாதிகள் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கலைஞர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜவுளி தொழிலில் ஈடுபட்டவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். தங்க வெள்ளி நகை தொழிலில் ஈடுபட்டவர்களும் முன்னேற்றத்தை அடைவார்கள். இந்த வாரம் ஒரு தோஷங்கள் இல்லாத நல்ல வாரமாக அமைகிறது. சிலருக்கு குடும்பத்தில் இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இடப்பெயர்ச்சி செய்தாலும் அது நல்ல பலன்களாகவே அமையுமே தவிர பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் ஒரு யோகமான வாரமாகவே அமைகிறது. இந்த வாரத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று பெரிதாக ஒன்றும் கிடையாது. இந்த வாரத்திலே நல்ல நாட்கள் என்று பார்த்தால் அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 புதன்கிழமை, டிசம்பர் 25 சனிக்கிழமை, பரணியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை, கிருத்திகையிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 புதன்கிழமை, டிசம்பர் 25 சனிக்கிழமை, ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை, மிருகசீரிஷத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 புதன்கிழமை, டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று கேதுடன் இருக்கிறார். ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. கடன் தொகை எதிர்பார்த்தால் இந்த வாரம் அது உங்களுக்கு கிடைக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது உங்களை விட உங்கள் மனைவி புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டு உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மனைவியின் சொல்லை கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் இருக்கிறார்கள். முக்கியமாக சனி ஆட்சி பெற்று 8ஆம் இடத்தில் இருப்பதனால், மேலும் சுக்கிரன் என்று சுப கிரகத்தோட அந்த சனி இருப்பதனால் அஷ்டம சனியை பற்றி இந்த வாரம் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சனி நன்மையை செய்வார். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். ஜீரண உறுப்புகளில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். குழந்தைகளுக்கு உடல் ரீதியாக சிறு பிரச்சனைகள் வரும். ஆனால் பெரிய தோஷம் எதுவும் ஏற்படுத்தாது. சிறிய அளவில் சளி காய்ச்சல் அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் அல்லது தெய்வஸ்தலங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 12ஆம் இடத்தில் ராகுவான் நீச்சம் பெற்றிருப்பதனால் தூக்க குறைவுகள் இருக்கும். சரியான நேரத்தில் தூக்கத்தை அடைந்தால் மட்டுமே உங்களுடைய ஆரோக்கியம் இந்த வாரம் நன்றாக இருக்கும். இல்லாவிட்டால் வயிற்றில் உஷ்ணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள் என்று பார்த்தால் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 புதன்கிழமை, டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை, திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 25 சனிக்கிழமை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 புதன்கிழமை, டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைத்து விட்டு வர வேண்டும். அதே போலவே சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் விளக்கு வைத்து விட்டு வர வேண்டும். அவ்வாறு வைத்தால்
இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாக அமைந்து நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே வார ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். வார ஆரம்பத்தில் டிசம்பர் 22, 23 நாட்கள் மிகவும் சிறப்பானதாக அமையும். அடுத்து 24, 26 நாட்களில் 26, 25, 26 இந்த நாட்களில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் பெண்களால் ஏற்றம் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து டிசம்பர் 26, 27, 28 இந்த நாட்களிலே தைரியமாக எதையும் செய்து வெற்றியை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று கேதுவுடன் இருக்கிறார். ஆகவே பூமி லாபம் இருக்கிறது. பண விஷயத்தில் தட்டுப்பாடுகள் இருந்தாலும் பூமி வாங்குவதற்காக முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக அது வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பண விஷயத்தில் இருந்த தட்டுப்பாடுகள் நீங்கி ஓரளவு நன்மைகளை பெறுவீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் இருக்கிறார்கள். சுக்கிரன் சனியுடனிருந்து சனி ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். மனைவி உங்களுக்கு நல்ல அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயமும் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். அஷ்டம குருவாக இருந்தாலும் பெரிதாக கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அந்த அஷ்டம குரு என்பது பண விஷயத்தில் சிறு தட்டுப்பாடுகள் ஏற்படுத்தி கொடுப்பார். இருந்தாலும் புதன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் கஷ்டப்பட்டு அதிலிருந்து மீளவும் செய்வீர்கள். 8ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு வயிற்றில் உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. லாபஸ்தானத்தில் ராகுபவான் நீச்சம் பெற்றிருப்பதனால் இளைய சகோதரனுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கும். மூத்த சகோதரனுக்கு தூக்க குறைவு ஏற்படும். மூத்த சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மூத்த சகோதரன் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. லாபஸ்தானத்தில் ராகுபவான் இருப்பது லாபம் கிடைக்கும். ஆனால் அதற்குரிய செலவினங்களும் மிக அதிகமாகவே இருக்கும். இந்த வாரம் அதிகபட்சமான நன்மையும் சிறு அளவிலே பிரச்சனைகளும் ஏற்படுத்தி தெய்வ வழிபாட்டின் மூலமாக நன்மையை பெறுகின்ற வாரமாக அமைகிறது. இந்த வாரம் நல்ல நாட்கள். புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 புதன்கிழமை, டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 25 சனிக்கிழமை. ஆயில்யத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 புதன்கிழமை, டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை ஏற்பதனால் திருஷ்டி இருக்கிறது. ஆகவே சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைத்துவிட்டு வர வேண்டும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே வயிற்றில் உஷ்ணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே வியாழக்கிழமை குரு பகவானை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. இந்த வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் வழிபாடு செய்தால் போதுமானது. இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாக அமைந்து நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தைரியமாக எதையும் செய்து வெற்றி பெறுவீர்கள். குழந்தைகள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். குழந்தைகளும் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்கள். புதிதாக தொழில் முயற்சிகளை செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். புத்திசாலித்தனமாக யோசித்து சகல தொல்லைகளிலும் விடுபடுவீர்கள். சகல தொல்லைகளிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெறுவீர்கள். எல்லா துறையிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கிறார்கள். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது குழந்தைகள் நல்ல அனுசரணையாக நடந்து கொண்டு உங்களுக்கு பெயரையும் புகழையும் வாங்கி கொடுப்பார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் சனி இருப்பது எதிர்கால வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது. கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். மனைவி உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள்.
தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். கூட்டு வியாபாரம் செய்வர்கள் நல்ல வெற்றியை அடைவார்கள். தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். 10ஆம் இடத்தில் ராகு பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். சிறிது முதுகு வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எந்த தொல்லையும் உங்களுக்கு இருக்காது. சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 25 சனிக்கிழமை, மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 புதன்கிழமை, டிசம்பர் 25 சனிக்கிழமை, பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை, உத்திரம் 1வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 புதன்கிழமை, டிசம்பர் 25 சனிக்கிழமை. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திலே ராகுவான் நீச்சம் பெற்றிருப்பதனால் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். நல்லெண்ணெய் விளக்கு, அகல் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். தொழில் வளர்ச்சி பெறுவீர்கள், ஏற்றத்தை பெறுவீர்கள். தொழில் போட்டியிலே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வாரம் ஒரு சந்தோஷமான வாரமாக கழியும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியனுடன் சஞ்சாரம் செய்கிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுத்துகிறது. உங்கள் தாய்க்கு இருந்த உடல் கோளாறுகள் நீங்க நன்மைகளை பெறுவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கலைத்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாயும் கேதும் இருப்பதனால் இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் தைரியமாக எதையாவது செய்து நீங்கள் முன்னேற்றத்தை அடைவீர்கள். உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதரனுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 4ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பதனால் உங்கள் தாயார் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். அவர்களுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்கும். தாயின் ஆதரவு உங்களுக்கு மிகுதியாக இந்த வாரம் கிடைக்கும். தொழில்துறையும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் இருக்கிறார்கள். ஆகவே தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி இந்த வாரம் பேசலாம். இன்றைய தினம் புதன்கிழமையே பேசலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை பேசலாம். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் இருப்பதனால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகளுடைய அனுசரணை உங்களுக்கு நன்றாக கிடைக்கும். 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யலாம். வீடு மனை வாங்குவதற்கோ அல்லது வாகனங்கள் வாங்குவதற்கோ கடன் வாங்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு சுகர் நோய் இருந்தால் உடனடியாக மருத்துவரிடம் இந்த வாரம் காண்பித்து விடுங்கள். பெரிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவான் நீச்சம் பெற்றிருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தைக்கு ஆபரேஷன் போன்ற சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்வதற்காக இந்த வாரத்தில் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது. குலதெய்வத்தை வணங்கினால் இந்த வாரம் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மற்றபடி இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாகவே அமைகிறது. தந்தையின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. தந்தைக்கும் இளைய சகோதரனுக்கும் சிறு சிறு உடற்பாடுகள் ஏற்படும். மற்றபடி பெரிய கோளாறுகள் எதுவும் ஏற்படுத்தாது. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 புதன்கிழமை, டிசம்பர் 25 சனிக்கிழமை, ஹஸ்தத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை, சித்திரையிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 புதன்கிழமை, டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாட்கள் உங்களுக்கு சுபகரமாக அமையும். கண்ணிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாகவே அமைய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனியுடன் இருக்கிறார். ஆட்சி பெற்ற சனியுடன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறை வளர்ச்சி இந்த வாரம் மிக சிறப்பாக அமையும். எதிர்பார்த்த வெற்றிகளை எல்லாம் நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று கேதுடன் இருக்கிறார். அந்த கேதுவும் உச்சம் பெற்றிருக்கிறார்.
ஆகவே உங்கள் செயல்பாட்டில் பேச்சில் வீரம் கலந்திருக்கும், அதிகாரம் கலந்திருக்கும். ஆனால் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் சாதனைகளையும் செய்வீர்கள். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யுங்கள், நிச்சயமாக அது நடக்கும். அல்லது புது வாகனங்கள் அல்லது தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை இந்த வாரம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பது புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். இளைய சகோதரனுக்கு முக்கிய லாபங்கள் இந்த வாரம் கிடைக்கும். இளைய சகோதரனால் உங்களுக்கு தனலாபம் காத்திருக்கிறது. வீட்டில் இருக்கின்ற பாட்டிமார்களாலும் உங்களுக்கு லாபங்கள், தன லாபங்கள் காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாயின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். ஒரு சுபிட்சமான வாரமாக அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுக்கும் தெய்வ தரிசனங்கள் இந்த வாரம் கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். மூத்த சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்தால் அது இந்த வாரம் நடக்கும். அல்லது புது வாகனங்கள் வாங்குவதற்கும் முயற்சிகள் செய்யலாம். 8ஆம் இடத்தில் ராகு பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. ஆனால் பெரிய ஆபத்துகள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை ஏற்பதனால் பெரிய ஆபத்துகள் இந்த வாரம் எதுவும் ஏற்படுத்தாது. நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாகவே அமைய இருக்கிறது. இந்த துலாத்திலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள் என்று பார்த்தால் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 26 புதன்கிழமை, டிசம்பர் 22 புதன்கிழமை, டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை. சுவாத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 25 சனிக்கிழமை. விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 புதன்கிழமை, டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு வைத்து விடுவார்கள். நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரம் ஒரு சிறப்பான யோகமான வாரமாகவே அமைய இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். தைரியமாக எதையும் செய்து வெற்றியை பெறுவீர்கள். கேதுவும் உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே நல்ல ஞானம் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். நண்பர்களுடைய சேர்க்கையும் நன்றாக இருக்கும். நண்பர்களுடைய வரவும் உங்களுக்கு நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பது உங்கள் பேச்சை எல்லோரும் விரும்புவார்கள். இந்த வாரத்தில் பகை எதுவும் ஏற்படுத்தாது. தந்தையாலும் மாமன் வகையினாலும் நீங்கள் தனலாபத்தை அடைவீர்கள். முன்னோர்களுடைய பேராசி உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் இருக்கிறார்கள். சனி ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். கூட சுக்கிரன் இருப்பது இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் தொழில்துறையில நல்ல தைரியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். பண விஷயத்தில் சிறு தட்டுப்பாடு வந்தாலும் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மேலும் தந்தை மாமன்மாரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதன் மூலமாக பண விஷயத்தில் பெரிய தட்டுப்பாடுகள் உங்களுக்கு எதுவும் இருக்காது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவான் நீச்சம் பெற்று இருப்பதனால் மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மனைவிக்கு உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றங்கள் ஏற்படும். கருத்து வேற்றங்கள் ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது, பிரிவினைகள் ஏற்படுத்தாது, பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள் என்று பார்த்தால் விருச்சிக ராசியிலே பிறந்து விசாகத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 புதன்கிழமை, டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை. அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 25 சனிக்கிழமை. கேட்டிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 புதன்கிழமை, டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் விளக்கை வைத்துவிட்டு வாருங்கள். காலை நேரத்தில் வைப்பது மிகவும் சிறப்பானது. உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாரை பார்த்து ஒரு முறை ஆசி பெற்றுவிட்டு வாருங்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் நீச்சம் பெற்றிருப்பதனால் மனைவியின் ஆரோக்கியத்தை சரி செய்வதற்காக வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைத்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாகவே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது, நன்மைகளை பெறுவீர்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு
உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்க நன்மைகளை பெறுவீர்கள். இளைய சகோதரன் உங்கள் மீது மிகுந்த அன்பை காட்டுவார்கள். நீங்களும் அவர்கள் மீது மிகுந்த அன்பை காட்டுவீர்கள். தைரியமான எதையும் செய்து வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே சூரியனும் புதனும் இருப்பது புத ஆதித்ய யோகத்தை தருகிறது. புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் என்ற நல்ல பெயரும் உங்களுக்கு இருக்கிறது. அந்த செயல்பாடும் நன்றாகவே இருக்கும். தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. தந்தையின் ஆதரவும் உங்களுக்கு நன்றாக காத்திருக்கிறது. தந்தை உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். உங்களுடைய வீட்டு பெரியோர்கள் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். அவர்களுடைய ஆதரவும் ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இல்லத்தரசுகளுக்கும் நல்ல மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்தில் சுக்கனும் சனியும் இருக்கிறார்கள். ஆகவே டஸ்ட் அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதிகமான குப்பைகள் இருக்கின்ற இடங்களில் செல்லாமல் இருப்பது நல்லது. அல்லது அதிகமான புகை வருகின்ற இடத்திலும் நீங்கள் செல்லாமல் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் டஸ்ட் அலர்ஜி மூலமாக சிறு சிறு உடல்வாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் நன்மையை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக எதையும் செய்து வெற்றியை பெறுவீர்கள். 6ஆம் இடத்தில் ராகு பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது நன்மைத்தான். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆனால் மிகவும் கஷ்டப்பட்டு தான் வசூல் செய்ய வேண்டியிருக்கும். உங்களுக்கு சிறு அளவில் முதுகு வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் கேதும் இருப்பது உங்கள் வாகனங்கள் ரிப்பேர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வீட்டிலே பழுது அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பழுதை சரி செய்வதற்காக செலவினங்கள் இந்த வாரம் ஆகும். அதற்குரிய வருமானத்தையும் அதற்குரிய வரவையும் நீங்கள் நன்றாக எதிர்பார்ப்பீர்கள். அது நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல நாட்கள் என்று பார்த்தால் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 25 சனிக்கிழமை, பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை, உத்திராடத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுபிட்ச நாட்கள் கிடையாது. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டகம் முதல் 2 நாட்கள் வருகிறது. டிசம்பர் 22, அதாவது இன்றைய தினம் அதிகாலை 3:47 பிறகு டிசம்பர் 23 இரவு 2:41 வரை சந்திராஷ்டகம். அதாவது டிசம்பர் 22, 23 இந்த நாட்கள் சந்திராஷ்டகமாக இருப்பதனால் இந்த நாட்களில் எந்த முக்கிய முடிவுகளும் எடுக்காமல் இருப்பது நல்லது. அவசியமான முடிவுகளை தீர்க்க ஆராய்ந்து மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்து எடுங்கள். நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் இந்த வாரம் சந்திராஷ்டகமாக இருப்பதனால் டிசம்பர் 22, 23 ஆகிய 2 தேதிகளிலும் அருகில் இருக்கின்ற நவகிரகம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று நவகிரகத்தை சுற்றிவிட்டு வாருங்கள். 9 முறை சுற்றிவிட்டு வாருங்கள். தோஷங்கள் ஏற்படுத்தாமல் நன்மைகளை பெறுவீர்கள். மேலும் சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் வைத்துவிட்டு வாருங்கள். 7.5 சனி பாதிப்பிலிருந்து விலகும். நன்மைகளை பெறுவீர்கள். மற்றபடி இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாகவே உங்களுக்கு அமைய இருக்கிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் வருகிறது. மகரத்திலே பிறந்தவர்கள் டிசம்பர் 24ஆம் தேதி அதிகாலை 2:41 ஆரம்பித்து டிசம்பர் 26 காலை 11:14 வரை சந்திராஷ்டகம். இந்த சந்திராஷ்டகத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவசியமான நல்ல காரியங்களை மற்றவர்களுடன் கலந்து ஆலோசித்து எடுக்க வேண்டும். சந்திராஷ்டகமாக இருந்தாலும் சந்திரனுக்கு குருடைய பார்வை இருப்பதனால் தெய்வ வழிபாட்டின் மூலமாக சந்திராஷ்டக தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும். இந்த 2 நாட்கள் டிசம்பர் 24, 25, 26ஆம் தேதி காலை 11 வரை நன்மைகள் நடப்பதற்காக டிசம்பர் 24ஆம் தேதி காலையிலேயே குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பல விதத்திலும் காப்பாற்றும். உங்கள் ராசியிலே சுக்கிரனும் சனியும் இருக்கிறார்கள். பிடிவாதம் மிக அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் மீள்வீர்கள். உங்கள் ராசிக்கு இருபுறம் சுபகிரகங்கள், ஒரு பக்கம் குரு பகவான், இன்னொரு பக்கம் புதன்.
ஆகவே சந்திராஷ்டகத்தை பற்றி அதிகம் கவலைப்படுவதற்கு இந்த வாரம் எதுவும் கிடையாது. தொழில்துறையில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். ஆனால் மந்தகதியில் இருக்கும். மந்தகதியில் இருந்தாலும் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. ஆனால் பெரிய ஆபத்து எதுவும் இருக்காது. தனவரவு காத்திருக்கிறது. மிகவும் முயற்சி செய்து தனவரவை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் நீச்சம் பெற்றிருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். லாபஸ்தானத்திலே செவ்வாயும் கேதுவும் இருக்கிறார்கள். தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் லாபத்தை பெறுவார்கள். முக்கியமாக ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபட்டவர்கள் லாபத்தை பெறுவார்கள். சகோதர வகையிலும் நீங்கள் லாபத்தை பெற முடியும். உங்கள் வீட்டு பெரியவர்களும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார். ஆகவே பூமி லாபம் இருக்கிறது. புதிய வாகன பிராப்தியும் சந்திராஷ்டக தினங்களை தவிர மற்ற நாட்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் செய்யலாம். விரயஸ்தானத்தில் சூரியனும் புதன் இருந்து புத ஆத்தி யோகத்தை தருவது சுப விரயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தைக்காகவும் மேலும் மாமன்மார்களுக்காகவும் செலவினங்களாகும். இந்த செலவினங்கள் சுப செலவாகவே இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள் என்று பார்த்தால் உத்திராடத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள் கிடையாது. திருவோணத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22ஆம் தேதி புதன்கிழமை நல்ல நாள். அவிட்டத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று பார்த்தால் 5ஆம் இடத்தில் ராகுபான் நீச்சம் பெற்றிருப்பதனால் குழந்தைகளுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படும் என்று இருப்பதனால் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு நெய்விளக்கு வைத்துவிட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். மற்றபடி எந்த தோஷம் ஏற்படுத்தாது. இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாக அமையும். அஷ்டம சந்திரன், அதாவது சந்திராஷ்டகமாக இருந்தாலும் குரு பார்வை சந்திரனுக்கு இருப்பதனால் இந்த வாரம் சந்திராஷ்டகம் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே சுக்கிரனுடன் இருக்கிறார். ஆகவே சுப விரயங்கள் இந்த வாரம் நடக்கும். தூக்கம் மிக அதிகமாக இருக்கும். வேலை செய்யும் போது சோம்பேறித்தனம் சிறிது இருக்கும். சலிப்புகள் இருக்கும். எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் அடுத்து செய்யலாமே என்று தோன்றும். ஆனால் நினைத்த காரியத்தை உடனே நடத்தி கொள்ள முடிவெடுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு நல்லது. சோம்பேறித்தனமாக இருந்துவிட வேண்டாம். உங்கள் ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்கிறது. குருவுடைய ஸ்தனம் இருக்கிறது. ஆகவே உங்கள் ராசியில் குரு இருப்பதனால் தெய்வபலம் முழுமையாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம். அதில் நீங்கள் நல்ல தரிசனத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தையும் அடைவீர்கள். உங்கள் ராசியில் குருபான் இருப்பது தன பிராப்தி இருக்கிறது, லாபமும் இருக்கிறது. மூத்த சகோதரன் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுபான் நீச்சம் பெற்றிருப்பதனால் தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதும் இருப்பது பூமி லாபம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். தொழில்துறையில வளர்ச்சியும் இருக்கும், செலவினங்களும் கலந்திருக்கும். நன்மையும் தீமையும் கலந்த வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரத்திலே 10ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இருப்பதனால் தொழில்துறையில புதிய முயற்சிகளை செய்யுங்கள், ஓரளவு வெற்றியும் பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இருப்பது புத ஆதித்ய யோகம் லாபஸ்தானத்தில் அமைகிறது. அது உங்களை விட உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் தொழில்துறையில நல்ல லாபம் இருக்கும். லாபத்திற்கான செலவினங்கள் இருக்கும். அதற்குரிய வருமானம் எல்லாம் கலந்துவே இருக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே சுக்கிரன் சனி இருப்பது சுப செலவுகள் தொழில் விஷயமாக ஆகும். தொழில் விஷயமாக புது பொருட்களை வாங்குவதற்காக செலவினங்கள் செய்வீர்கள். அதுவும் எதிர்காலத்தில் நல்ல சிறப்பான புகழை தருவதாகவே அமையும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டகம் என்று பார்த்தால் டிசம்பர் 26ஆம் தேதி காலை 11:14 முதல் டிசம்பர் 28 மாலை 4:44 வரை சந்திராஷ்டகம். ஆக டிசம்பர் 26, 27, 28 இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டகமாக இருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த சந்திராஷ்டம நாட்களை தவிர மற்ற நாட்கள் உங்களுக்கு சுபகரமாகவே அமையும்.
அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாள் டிசம்பர் 22 புதன்கிழமை. சதயத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாள் டிசம்பர் 25 சனிக்கிழமை. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 புதன்கிழமை நல்ல நாள். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை என்று ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கும் மகாலட்சுமிக்கும் வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும். ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு வைத்துவிட்டு வரலாம். இவ்வாறு செய்தால் இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாக, நல்ல வாரமாக அமையும். இந்த சந்திராஷ்டக தினங்களான டிசம்பர் 26, 27, 28 இந்த 3 நாட்கள் மாத்திரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்திலே இருப்பது செலவினங்கள் ஆகும். ஆனால் இந்த குரு, உங்கள் ராசிநாதன் குரு எந்த அசுப கிரகங்களுடைய சம்மதம் இல்லாமல் இருப்பது சிறப்பானது. ஆகவே சுப செலவாகவே இருக்கும். அதற்குரிய வருமானங்கள் கிடைக்கும். அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவான் நீச்சம் பெற்றிருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. சிறிது தைரியம் குறைந்துதான் இருப்பீர்கள். ஆரோக்கியத்திலும் சிறு தொய்வு இருக்கும். ஆனால் கவலைப்படாதீர்கள். மருத்துவம் நன்றாக உங்களுக்கு வேலை செய்யும். பிரச்சனைகளிலிருந்து விரைவில் விடுபடுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று கேது உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே பாக்கியம் நன்றாக இருக்கிறது. சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை, மூத்த சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரனுக்கு சிறு தொய்வு, ஆனால் மூத்த சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையின் பேராதரவு உங்களுக்கு கிடைக்கும். விரைவில் வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகளை செய்வீர்கள். அது நிச்சயமாக நடக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் சூரியனும் புதன் புத ஆத்திய யோகத்தை பெறுகிறார்கள். அந்த புத ஆத்திய யோகம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறை வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளை செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறையிலே புதிய தொழில்கள் தொடங்குவதற்காக திட்டங்கள் போடுவதற்கும் இந்த வாரம் நன்றாகவே இருக்கிறது. இந்த வாரம் சந்திராஷ்டகம் எதுவும் கிடையாது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சுக்கிரனும் சனியும் இருக்கிறார்கள். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களால் நீங்கள் நல்ல லாபத்தை அடைவீர்கள். பெண்களால் ஏற்றம் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரத்திலே தொழில்துறையிலே புதிய புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். விரயஸ்தானத்திலே குரு பகவான் இருப்பது சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். பூரட்டாதி 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 புதன்கிழமை. உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 25 சனிக்கிழமை. ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 புதன்கிழமை, டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கு முடிந்தால் வஸ்திரதானம் கொடுங்கள். இல்லாவிட்டால் அவரிடம் ஆசி பெற்றுவிட்டு வாருங்கள். அல்லது உங்கள் ஆச்சாரியன், உங்கள் வீட்டிற்கு வருகின்ற நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் செய்கின்ற, அதாவது நல்லது கெட்டதுக்கு வருகின்ற ஆச்சாரியனிடம் சென்று ஆசீர்வாதம் பெறுங்கள். நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவான் நீச்சம் பெற்றிருப்பதனால் வெள்ளிக்கிழமை அன்று ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய்விளக்கு வைத்துவிட்டு வாருங்கள். நன்மைகளை பெறுவீர்கள். மற்றபடி இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாகவே அமைகிறது. இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றியும், சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகளை பற்றியும், 12 ராசிகளுக்கும் ராசி பலன்களை பற்றியும், அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நல்ல நாட்களை பற்றியும், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிப்பில் சந்திக்கிறோம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.